Let the celebrations begin. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. விஜய் சாரோட தான் நடிக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா அவரோட பெரிய ஃபேன். அவரே கூப்பிட்டு கர்மதுரையில் நீங்க பண்ணீங்க. ஆமாண்ணா யதார்த்தமா இருந்தது, நல்லா இருந்தது, தொடர்ந்து பண்ணுங்க என்னது. அப்போ நான் உங்களோட நடிக்கணும் சார், நான் வெயிட்டிங்மா அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு ஹாப்பி எனக்கு ரொம்ப கற்றுக்கு நான் இன்னும் கற்றுறேன். என்னன்னா மாச வீதியின் கல்சந்துகள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அதுல 32வது பக்கத்துல என்னைய பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, 3 பக்கத்துக்கு எழுதியிருப்பாரு. அப்படியா? பிக் பாஸ் அடுத்து மக்கள் செல்வன் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட்டு இருக்காங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட இருந்து? அவரோட ஓன் ஸ்டைல தான் பண்ணுவாரு. ஸோ அதையும் நான் பாக்குறதுக்கு. கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்துல ஒரு லிரிக் இருக்கும், தேவதையை போல தேகம் எல்லாம் அழகு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகளுக்கானவே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பாட்டு விட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் பெண்களுக்கு சாங், ஆண்களுக்கு எல்லாருக்குமே சாங் இருக்கு. ஸோ திருநங்கைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாங் தனிப்பட்ட முறையிலேயோ ஒரு இதுவா இல்லாம இருந்தது. ஸோ இந்த படத்துல எனக்கு அந்த மாதிரி ஒரு சாங் வைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பட் லிரிக்ஸ் எனக்கு ஷூட்டிங் போற வரைக்குமே தெரியாது. சாங் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஒருவேளை ஏதோ ஒரு சாங் இருக்கும் நம்ம சும்மா பண்ணிட்டு வரோம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் கொடுத்தாங்க. அப்பதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், ஏன்னா ஒவ்வொரு லைனுமே எங்க திருநங்கைகளை பத்தின லைனா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுல குறிப்பா உழைச்சி சாப்பிடத்தான் எங்க உடம்பில் தம்பி இருக்கு, அந்த லைன் ரொம்ப ரொம்ப அதையும் சூப்பரா எடுத்திருந்தாரு டான்ஸ் மாஸ்டர்ஸ். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தர்மதுரையா இருக்கட்டும், ஸோ தலைவருடைய படத்துல இருக்கட்டும், நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறீங்கல்ல, சினிமாவில் இருக்கிறது எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பிடிச்ச வேலையை செய்யும் போதுதான் நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்தடுத்து வர்ற படங்கள் இருக்கு, அதுல எல்லாமே முழுமையா பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கையும் களவும்ன்ற ஒரு வெப் சீரிஸ் பண்ணினேன். எனக்கு அதுல பண்ணும்போது எனக்கு என்ன சொல்றது, ஒரு திருநங்கைக்கு இவ்வளவு பெரிய கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. 8 எபிசோடுமே பண்ணினேன். கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ரோஹித் குமார் டைரக்ஷன் பண்ணாங்க. கள்ளச்சிரிப்பு வெப் சீரிஸ் பண்ணவங்க. எனக்கு அவ்வளோ கொடுத்தாங்க. அதுல பண்ண அந்த ஹாப்பி, அந்த ஒரு திரும்ப அதே மாதிரி ஒரு இது பண்ணோன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை செல்லத்துறையில் அந்த பாட்டாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கும் சில பல குட்டி குட்டி ரோல்ஸும் இருக்கும். இந்த படம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சிறுராமசாமி சார் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார்? எப்படி ரீசெண்டாக எங்கேயுமே இன்டர்வியூ எங்கேயுமே பார்த்ததில்ல, டக்குன்னு ஒரு படத்துல ஒரு பாட்டுல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதனால கேட்கறேன். சிவன் சார் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாங்க. எங்கம்மா இருக்கேன்னாங்க. சார் வீட்டில் இருக்கேன். என்னன்னா இதுக்கு ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன், பண்றியா? நாங்க பண்ணலாம் சார். என்ன சார் நீங்க சொன்னா நான் பண்ணாம எப்படி சார் இருப்பேன்? சரி வெயிட் பண்ணுமா அப்படின்னாங்க. வெயிட் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க திரும்ப. அப்புறம் அது கொஞ்சம் மழை வந்தது, தள்ளி போச்சு ஷூட்டிங். அப்பயும் போயிட்டு திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி கிளம்பி வந்துருங்கன்னாங்க. சென்னையில வெள்ளம் வந்தது இல்லையா போன வருஷம்? சென்னை வெள்ளத்துல முங்கி இருந்த அதே நாள் அன்னைக்கு நைட்டு தண்ணியில பஸ் எல்லாம் கிடைக்கல. அதோட நான் வீட்டுக்கு போய் பஸ் ஏறி உடம்புல நனைஞ்சு ஏறி போறேன். அங்க அந்த சாங் வச்சிருந்தாரு. அப்படியா? அன்னைக்கு தவறாதான் அந்த படத்துல ஒரு சாங் ஒரு சீன் வரும், சென்னைய வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் ஒண்ணு அதுல வரும். சோ அந்த மிதந்துட்டு இருக்க அன்னைக்குதான் அந்த சீன் பண்ணாங்க. அப்படியா? ஓகே. ஸோ இப்போ நீங்க தலைவர் கூட நடிச்சிருக்கிறீங்க, விஜய் சேதுபதி அண்ணா கூட நடிச்சிருக்கிறீங்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய வேட்டையன் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது இல்லை, படங்களுக்கு சான்ஸ் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா இப்போ உங்களுக்கு? இருக்கு. எனக்கு வேணும்னா என்னை தேடி அவங்களே கூப்பிடுறாங்க. எனக்கு வேணும்னா எனக்கு அதாவது எல்லார்ட்டையும் போய் கேட்க முடியாது. ஏன்னா ஒரு சில நடந்திருக்கு. ஒரு டைரக்டர் ஒருத்தர்கிட்ட வாய்ப்பு கேட்டு போனப்போ அவங்க ஆஃபீஸ் போனப்போ என்ன ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்கீங்க? இல்லை வாய்ப்பு கேட்டு வந்தேன் அப்படின்னா, அதெல்லாம் இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்தாங்க. ஸோ எனக்கு நான் வச்சுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நான் எந்த ஆஃபீஸ்க்கு நான் ஆடிஷன் எல்லாம் கூப்பிடுறது இல்லை, மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. மற்றபடி அவ்வளோதான். இப்போ யார்ட்டையுமே போறதில்ல. தெரிஞ்சவங்களுக்கு சர்க்கிளில் மட்டும் எனக்கு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா, அப்போ ஒர்க் பண்ணும்போது ஏடிஸாக இருந்தாங்கன்னா, இப்போ அவங்கெல்லாம் இயக்குனர் ஆயிட்டாங்க. உரிமையா மச்சான் எனக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்றா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். ஸோ அதனால அப்படி வந்துடுறது. ஸோ அந்த மாதிரி கேஷுவலா இப்போ ஜீவா அப்படின்றவங்கள தெரிஞ்சிருது,
தெரிகிறது மூலமா வந்து நீங்க இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. கூப்பிடுறாங்க. அது இல்லாம நான் யூடியூப்ல வந்து 1 மினிட் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் பண்றோம். ஓகே. அது பண்ணும்போது ஒரு அக்காவா பண்ணியிருக்கேன், அம்மாவா பண்ணியிருக்கேன், நர்ஸ், டீச்சர், போலீஸ் இந்த மாதிரி நான் யூடியூப்ல 1 மினிட் கண்டென்ட்ஸ் எல்லாம் பண்றத பார்த்தோன்னே, அவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை இவங்களுக்கு அந்த ரோல் குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி வர்றது. ஓ, அந்த மாதிரி வருது. ஆமா. இது ரொம்ப பாசிட்டிவ் இல்ல. நமக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு போய் சொல்றத விட நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு செஞ்சு காமிச்சிட்டு அவங்க கூப்பிடுறது பெரிய விஷயம் இல்ல. ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து போர் படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்க. முக்கியமாக இந்த கம்யூனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பேசியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனல்லையும் நீங்கள் ஒரு கம்யூனிசவாதி அப்படின்றது தெரியும். எப்படி அந்த கேரக்டர் உங்களுக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலாக? அது எனக்கே தெரியல. அதுவா வந்து அமைஞ்சது. நிறைய பேர் வந்து நான் ஒரு போராளின்னு வெளியில சும்மா Instagram, Facebookல, YouTubeல உட்காந்து பேசி போராட்டம் பண்றாங்க. அது நம்ம செயல்ல காட்டுறது ரொம்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதுவரைக்கும் எங்கேயுமே நான் இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன்னு சொன்னதெல்லாம் சொல்லவும் மாட்டாங்க. நிஜ போராளிகள் யாரும் அப்படி போய் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து செயல்ல காமிக்கலாம். அது எதுக்கு வாய்மொழியா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால. ஜீவா வந்து சினிமாவில் செட்டில் ஆயிட்டாங்களா? வாழ்க்கை எப்படி போகுது? அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கு. போராட்டம் தான். போராடிக்கிட்டே இருக்கோம் லைஃப்ல. செட்டில் ஆகுறது அப்படின்ற எந்த படத்துலயுமே நான் பேசின பேமெண்ட் எதுவுமே எனக்கு முழுசா வந்தது கிடையாது. எந்த படத்துல இது வரைக்குமே எந்த படத்துலயுமே பேசின பேமெண்ட் முழுசா எனக்கு வந்தது கிடையாது. அவங்களா ஒரு பேமெண்ட் பிக்ஸ் பண்ணி தான் எனக்கு இப்ப கொடுக்குறாங்க. ஸோ இப்ப ரீசெண்டா தான் கொஞ்சம் இப்போ ஜீவா ஓகே அப்படின்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருந்திருக்கு. நம்ம ஒரு பேமெண்ட் சொன்னாலும் அவங்க ஒரு பேமெண்ட் தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் அதானே. சில இடங்கள்ல பேமெண்ட்டே வராமையும் போயிருக்கு. ஒரு 4-5 படங்கள் நடிச்சு முடிச்சு அந்த படத்துக்கு பேமெண்ட்டே எனக்கு வராம கூட போயிருக்கு. இல்ல நம்ம கேட்டா இதுங்களே இப்படி தான் டார்ச்சர் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இது வரைக்கும் நான் அவங்க கிட்ட போய் டார்ச்சர் பண்ணதெல்லாம் இல்லை. அதுவும் நமக்கு எப்போ ரொம்ப அர்ஜென்ட்டா வேணுமோ அப்பதான் அந்த மாதிரி பேமெண்ட் தரீங்களே என்னாச்சு அப்படின்னா வைமா போன அப்படின்னா நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ அதனால அதை விட்டுடலாம், பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வளருவோம். அவங்க நம்ம கேட்காம அவங்களே கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து காட்டலாம், அவ்வளவுதான். சினிமா வந்து நடிக்கிறீங்க, வேற ஏதாவது ஒர்க் பண்றீங்களா நீங்க? இல்ல, நான் யூடியூப்ல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோஷன்ஸ் அது பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே வேலிடான ப்ரமோஷன் தான். அதான் ஒர்க்கு தான் சொல்றேன். அதாவது நான் சினிமாவை தாண்டி வெளியில போய் வேலை செய்யல, சினிமாக்குள்ளேயே தான் இருக்கேன். அதாவது இதுவும் சினிமா தான். ஸோ அதுக்குள்ளதான் இருக்கேன். நான் வந்து குறுந்திரை பெருந்திரை அப்படின்னு பிரிச்சு பார்க்காம எல்லாமே சினிமா சார்ந்த ஒர்க்கு தானே. ஸோ அதுதான். ஓகே. அடடே, நல்லா இருக்கு இது அப்படின்ற மாதிரி. அது உலகநாயகன் அவர்கள் சொன்னதுதான். எனக்கு உலகநாயகன் அவர்கள் வந்து பிக் பாஸ்ல பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை யாரோ சொல்லியிருந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, சினிமா வந்து குறுகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு, பெருந்திரை குறுந்திரைன்னு இல்லாம எந்த திரையா இருந்தாலும் உங்களோட திறமையை காமிச்சிங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பா உங்களை வந்து சேர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னாரு. அது வரைக்கும் நான் வந்து இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ பண்ணல ரொம்ப. அப்புறம் புஷ்கர் காயத்ரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க, குகா மேம். அவங்க பேர் குகா. அவங்க வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு தடவை நான் அந்த மாதிரி மேம் சுழல் பண்ணிட்டோம், அடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, ஏய் சோஷியல் மீடியாஸ் பவர்ஃபுல்டா, யூஸ் பண்ணலாமே அப்படின்னாங்க. எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலையே மேம்னு. ஓகே ஒரு நிமிஷம் இன்ஸ்டாகிராம் ஒரு லிங்க் அனுப்புறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு வெப்சீரிஸ் அனுப்பிச்சாங்க. அந்த வெப்சீரிஸ் நான் பார்த்தேன். ஸோ அந்த வெப்சீரிஸ்ல இந்த சோஷியல் மீடியாவை எப்படி நல்லதா யூஸ் பண்றது, ஃபேமுக்காக மட்டும் எப்படி யூஸ் பண்றது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு ஒரு 6 கேரக்டர் ஒரு கதாபாத்திரமாவே இருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் குகா மேம்க்கு தேங்க்யூ மேம் சொன்னேன். அடுத்த நாளுமே எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருந்து 1 மினிட் கண்டென்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. கிடைச்ச உடனே அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை நான் எப்படி இன்ஸ்டாகிராம்ல இப்படி பண்றோமே 1 மினிட் ஸ்டோரியா தான் பண்றோம், ஷார்ட் பிலிம் மாதிரி எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஆனா முருகதாஸ் சார், மிஸ்கின் சார், நிறைய இயக்குனர்கள் வந்து நல்லா இருக்கே, என்ன அப்படி பண்ணிட்ட, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நம்ம சூஸ் பண்ண பாதை சரிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு புஷ்கர் காயத்ரி மேமோட சிஸ்டர் கால் பண்ணி தேங்க்யூ மேம் சொல்லிட்டு மறுபடியும் டிராவல் பண்றேன். ஏஆர் முருகதாஸ் சார் தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய சாருடைய தலைவருடைய படத்துல வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்தாரு தர்பார்ல. அது அந்த பாட்டு செம்ம வைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது நீங்க எத்தனை படம் பண்ணாலும் அது மறக்க முடியாது. அதான் உங்களால முடியல, எங்களுக்கு வந்து ஓகே எடுத்தோடனே ஜீவனா அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் ஆக முடியும். அந்த பாட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அது.
வந்து முருகதாஸ் சார் அவர்கள் வந்து எனக்கு நம்பி அதை கொடுத்தாங்க. ம், ம். எல்லாமே வந்து மெமரிபிள் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அந்த இருக்கு. ஏஆர் முருகதாஸ் சார் வந்து பொதுவாவே வந்து ஒரு ஆர்டிஸ்ட வந்து இவங்க நல்லா பண்றாங்க, சரி ரெகுலரா பேசிட்டு இருந்தாலும் உடனே அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுப்பாங்க. So, கொடுப்பாரு. அமரன்ல நீங்க இருக்கீங்களா? அடுத்த படத்துல பண்றாங்க. வெற்றி கூப்பிட்டு படத்துல பேசினாங்க. ஆ, லாஸ்ட் இயர் நேத்து தான் அவரோட பர்த்டே. ஓகே. சாருக்கு நேத்து தான் பர்த்டே. ஓகே. லாஸ்ட் இயர் அந்த பர்த்டே அன்னைக்கு தான் அந்த நியூஸ் வந்து வைரல் ஆச்சு. எஸ்கே சாரை வச்சு பண்றாருன்ட்டு. அன்னைக்கு நானும் சாரோட ஆஃபீஸ்ல தான் இருந்தேன். ஓகே. கூப்பிட்டு பேசினாரு. இதை அந்த யூஸ் பண்ற அளவுக்கு எதுவும் இல்லம்மா, நான் அடுத்ததுல சொல்றேன்னாரு. ம். பேசிக்கிட்டே தான் இருக்கோம். சார் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு புக்ஸ் எல்லாம் நிறைய படி, எனக்கு ம், ம், ம். நிறைய புக்ஸ் எல்லாம் சொல்லுவார். இதை படி நல்லா இருக்கும். ம், அது படிக்கும்போது நமக்கு ஒரு இந்த புக்ஸ்ல இந்த கதாபாத்திரம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ம். நான் அதுல இருந்து எடுத்து யூடியூப் கண்டென்ட்டா மாத்தி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஓகே. மாதிரியும் ஓ! அப்படியா? செம்ம. அண்ட் வந்து தமிழ் சினிமால என்ன உங்களுக்கு வந்து யார பார்க்கணும்னு ஆசை? ஃபர்ஸ்ட் யார பார்க்கணும்னு ஆசை? அது சொல்லுங்க. எல்லாரையும் தான். இல்ல, இன்னும் நான் வந்து இப்ப நீங்க இத்தனை நாள் இருந்திருக்கிறீங்க. நிறைய பேரை வந்து பார்த்திருப்பீங்க. எங்கேயாவது ஈவென்ட்ல பார்த்திருக்கலாம். இன்னும் வந்து இவங்கள நான் இன்னும் பார்க்கல. இவங்க கூட ஒரு படம் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா யாரு கூட? படம் நடிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டவங்களோட எல்லாம் நடிக்க முடியாது. இல்ல, அது கண்டிப்பா வரும். அது நம்ம பண்ணுவோம். ஆசைப்பட்டா நடக்கும்னு இல்ல, சொல்லியிருக்காங்க. ஆசைப்பட்டா நடக்கும். அப்ப நம்ம வந்து சொல்லிட்டு அப்புறம் நிறைய போய் நடந்திருக்கு. நான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன், அஜித் சார் கூட வந்து ஒரு ரோல் பண்ணணும். ஆனா நான் அவருக்கு ஆப்போசிட் ரோல் தான் பண்ணணும். ஒரு ம், வில்லியா ம், ம், அப்படிதான் பண்ணணும்னு ஆசைன்னு சொன்ன உடனே ம். அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு இதெல்லாம் வேண்டாத வேலை அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பட் நம்ம ஆசையை கூட சுதந்திரமா சொல்ல முடியல. நடக்க கூட இல்லடா, ஆசைக்கு தான்டா சொல்லியிருக்கிறேன். அதை கூட சொல்ல முடியல. என்னன்னா நம்ம ஒரு ஆசையை வெளியே சொல்லணும்னா அதையும் அவங்க நெகட்டிவிட்டியா மாத்துறாங்க. ம், ஸோ நம்ம ஆசையை வந்து நமக்குள்ளேயே வச்சுக்குவோம். நம்ம ஒரு நாள் ப்ரூவ் பண்ணுவோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு தான் இருக்கேன். எனக்கு எல்லாரோடையுமே நடிக்கணும்னு ஆசை. விஜய் சாரோட தான் நடிக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா அவரோட பெரிய ஃபேன் ம், ம், நானு. ம். சின்னதுல இருந்து அவரோட சாங் கேட்டுதான் ரொம்ப இதா இருப்போம். ஸோ ஓகே. அவரை பார்க்கணும், அவரோட நடிக்கணும்னு ஆசை. நான் பார்த்திருக்கேன், ம். அவரோட பேசியிருக்கேன். விஜய் சார் அவரே கூட பேசியிருக்கீங்களா? அவரே கூப்பிட்டு ஆ. தர்மதுரை நீங்க தானே பண்ணீங்க, நான் ஓ. முதல் மீட்டிங்ல கூப்பிட்டு கேட்டாரு. ம், ஆமா சார்ன்னு. அப்போ என்கிட்ட மொபைல் கிடையாது. அப்போ நம்ம சதீஷ் அண்ணா இருக்கார் இல்லையா, ம். அதுல பைரவால பண்ணாரு. அந்த ஆமா, படத்தை ஆமா. ஷூட்டிங்ல தான் ஆ, பார்த்தோம். ஸ்ரீமான் சார், சதீஷ் சார், தென்னையில பாலாஜி அண்ணா, இவங்க எல்லாரும் இருக்கும்போது தான் சார் ஹோட்டல்ல நான் லோப்பில நடந்து போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு தர்மதுரையில நீங்க தானே பண்ணீங்கன்னாரு. ஆமாண்ணா, யதார்த்தமா இருந்தது, நல்லா இருந்தது, தொடர்ந்து பண்ணுங்கன்னாரு. அப்ப நான் உங்களோட நடிக்கணும் சார்ண்ணா, ஐ வெயிட்டிங்மா அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு ஹாப்பி எனக்கு ரொம்ப கத்துனேன் நானு. ஏய் என்ன கத்துறேன் என்னன்னா, கனவா நிஜமான்னு கத்துறேன் என்னன்னா, நிஜம்தான் ஆடினாரு. ஸோ அப்போ என்கிட்ட கேமரா மொபைல் கிடையாது. ஓகே. அப்போ சதீஷ் சார் இருக்காங்க இல்லையா, ஆ, ஆ. அவங்களோட மொபைல்ல போட்டோ எடுத்து மெசேஞ்சர்ஸ்ல ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ல அனுப்ப சொல்லி அந்த போட்டோவை நான் பதிவிறக்கம் பண்ணிக்கிட்டேன். செம்மல இது வந்து ஏன்னா சின்ன வயசுல பிடிச்ச ஒரு ஆள் வந்து உங்களே வந்து பிளஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருந்துச்சுல. ஐயோ, அது சொல்றேனே, அந்த மூமெண்ட் மறக்கவே முடியாது. சேம் நான் எனக்கு வேலையே இல்ல. ம், ம், சர்க்கார் படத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விஜய் சாரோட அம்மா கதாபாத்திரம் கல்யாணி நடராஜன் அவங்களுக்கு ம், ம். மேக்கப் அசிஸ்டண்டா ம், ம், போயிருக்கும் போது விஜய் சார் வந்துட்டு பார்த்துட்டு போனாரு. போயிட்டாரு. ஷார்ட் முக்கியமான இது போயிட்டு இருந்தது. திரும்ப வந்தாரு, வாங்க என்னாரு. ஒரு ஃபைட் சீக்வல் போயிட்டு இருந்துச்சு பெனிமல்ஸ்ல. ம், ம், கூப்பிட்டாரு, ம். ஷார்ட் ஃபிலிம்ல உடனே பண்றீங்க போல இருக்கு. ஆமா சார், பார்த்தேன், நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. ஐயோ எனக்கு ஒரு ரொம்ப ஷார்ட் ஃபிலிம்லாம் பாக்குறாரா? பரவாயில்ல. ஆமா சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்பதான் முருகதாஸ் சாரோட ஏடி ம். கார்த்திக்னு ஒருத்தர் ம், இருக்காரு. ம், ம். அவரு சார் நான் பேசுறாங்க. ஆமா நான் அது பண்ணியிருக்கேன், தர்மதுரை பண்ணியிருக்கேன், ஷார்ட் பிலிம்ல அப்படியே உங்க நம்பர் கொடுங்கன்னு வாங்கினாங்க. ம். அப்புறம் முருகதாஸ் சார்கிட்ட சொன்னாங்க, அந்த படத்துல ஒரு ரோல் இருந்தது. ம். அந்த ரோல் இருக்கும், இப்பவுமே இருக்கும். ஆனா டைலாக் இருக்காது. சும்மா ம். ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதை வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அதை பார்த்துட்டு சார் வந்து இல்லை இதில் நீங்கள் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன் இல்லை வேண்டாம் அப்படின்னாங்க. எனக்கு கொடுங்கல, இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சார் சொன்னாங்க, சொன்னால் கொடுப்பாரு அப்படின்னாங்க. அதே மாதிரி தர்பார் ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டு அன்னைக்கு கேட்டீங்கல்ல, ம். கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. வா. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். நான் சொன்னதை செய்யறது ஆமா. தமிழ் சினிமா. அதுவும் அதுல வந்து நிறைய பேர் அழகழகா இருப்பாங்க. அதுல எல்லாம் மும்பைல இருந்து வந்தாங்க. ம். அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன இதுக்கு மும்பைல இருந்தே ஒரு ஆளை போட்டு எடுத்துடலாம்ல அப்படின்னாங்க. இல்ல இல்ல, எனக்கு தமிழ் பொண்ணு தான் வேணும், ஜீவா தான் பண்ணணும் ம், அது ம், ம், அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ரோல் கொடுத்தாரு. ம். அது நான் எக்ஸைட்மெண்ட்டா ஒரு ஆச்சரியத்தோட ஒரு சந்தோஷமா ஆடுறதை விட, எனக்கு முன்னாடி முருகதாஸ் சார் வந்து சொல்லு தலைவர் எங்காலு அவரை பார்க்கும்போது எனக்கு இன்னும் பூஸ்ட் பூஸ்ட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. முருகதாஸ் சார் வந்து முன்னாடி அப்படி உங்களை மாதிரி தான், நீதான் முருகதாஸ் சார்னா சொல்லு, தமிழ்நாடே காத்துட்டு இருக்குமா அந்த வார்த்தைக்கு, சொல்லுமான்ட்டு ஒரு ஹாப்பி
கொடுத்தாரு, மறக்கவே முடியாது. சாரோட ஏடிஸுமே எல்லாருமே அவங்க இவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் அங்க இருந்தாங்க. சார்கிட்டயுமே இவர் டைரக்டர், நாங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர் ஒதுங்கி இல்லாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய படங்கள் வந்து பண்ணணும்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதை தாண்டி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க அஜித் சாருக்கு வில்லியா நான் நடிக்கணும்னு சொல்லியும் என்ன வந்து நிறைய வந்து கலாய்ச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த மாதிரி ஆசைகள் என்ன இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா நான் நடிக்கணும். நான் என்ன சொல்றதுன்னா, ஒரு நீலாம்பரி கதாபாத்திரத்தை யாருமே இன்னும் பிரேக் பண்ணல. சோ அவங்களே தான் அதை பிரேக் பண்ணி ராஜமாதாவா வந்தாங்க. அது மாதிரி என்னோட கதாபாத்திரத்துல நான் என்னோட பெஸ்ட் ஒண்ணு கொடுக்கணும், நேஷனல் அவார்டு வாங்கணும்னு எனக்கு ஆசை. இப்ப ரீசெண்டா 2-3 இன்டர்வியூல சொன்னேன், நான் இன்டர்வியூ கொடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு. உடனதான் 1-2 தான் கொடுத்தேன், கொடுக்கல நிறைய. என்ன ரீசன்னா, ஒரு யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களோட ஆசை என்னன்னு கேட்டாங்க, நேஷனல் அவார்டு வாங்கணும்னு சொன்னேன். சொன்ன உடனே கேமராவை கட் பண்ணிட்டு பயங்கரமா சிரிச்சாங்க. எனக்கு ஏன் சிரிச்சீங்க, கட் பண்ணி அவங்க பயங்கரமா சிரிக்கும் போது கட் பண்ணிட்டாங்க. ஏன் என்னாச்சுன்னு, நேஷனல் அவார்டு வாங்கினீங்க, ஏன் நான் வாங்க கூடாதா? ஒரு நடிகையா ஒரு நடிகனா சினிமாக்குள்ள வர அத்தனை பேருக்கு இருக்கும்ல கனவு நேஷனல் அவார்டு தான். அதுக்கப்புறமா தான் ஆஸ்கார் போவாங்க. நம்மளோட நாட்டுல நேஷனல் அவார்டு அது வாங்கணும்னு தான் ஆசை. அதை சொன்னாங்க. அப்புறமா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு மாதிரி. அப்புறமா இல்ல நான் நேஷனல் அவார்டு என்னைக்கு வாங்குறோம், அதுக்கப்புறம் அவங்க சேனல்ல இன்டர்வியூ தரேன், அதுல வந்து சாரி தப்பா எடுத்துக்காதீங்க வந்துட்டேன். இது தப்புல, தப்புதான். பட் அவங்களுக்கு அது அவங்க அதை தப்பா நினைக்கல. அதுக்கப்புறம் கால் பண்ணியோ இல்ல தெரியாம பண்ணிட்டோம். ஏன்னா அது ரொம்ப மனசு கஷ்டம் இல்ல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, இல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நினைச்சு வந்துட்டேன், அதோட முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நடக்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஓகே. சூப்பர் எலெக்சி படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் டிரான்ஸ்ஜெண்டர் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து அவர் கூட வந்து தர்மதுரை படத்துல ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த படத்துக்கு அப்புறமா அவர்கிட்ட பேசினீங்களா, ஏதாவது சொல்லிருக்கீங்களா? பேசிட்டு தான் இருக்கோம். எங்க இப்ப நம்ம அது கோழிப்பண்ணை செலத்துறை ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சார் வந்திருந்தாங்க, அண்ணா வந்திருந்தாங்க. வந்த உடனே பார்த்த உடனே ஜீவா எப்படி இருக்கேன்னு வந்து ஹக் பண்ணினாங்க. ஸ்டேஜ்ல ஏறி எல்லாரையும் சொல்லும் போதும் ஹீரோ ஹீரோயினுக்கு அப்புறம் என்ன ஜீவா வாழ்த்துக்கள், ஒரு பாட்டு பார்த்துட்டேன். அவர் முன்னாடிதான் பிளே பண்ணாங்க நம்ம பிரசாத்ல. பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. தேங்க்ஸ் அண்ணா, தொடர்ந்து பண்ணணும் நிறைய விஷயம் அப்படின்னா. ஆனா சீனு அண்ணா கிட்டேயும் சொன்னாங்க, தொடர்ந்து கொடுக்குறீங்க சந்தோஷம்ண்ணா அப்படின்னாங்க. சந்தோஷமா இருந்தது. உடால ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணோம். நான் என்னோட கையும் களவும் ரிலீஸ் ஆனப்போ ஒரு ஆபீஸ் கூப்பிட்டு இருந்தாங்க, போய் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கு நல்லா பண்ணுமா அப்படின்னாங்க. தேங்க்ஸ் அண்ணான்னு பாக்குறேன் அப்படின்னாரு. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபீல்டுல சினிமா அப்படின்னு ஒரு ஃபீல்டுல இருக்கும். அதை தாண்டி வந்து நம்ம இந்த காலங்கள் கடக்க ஒரு பயம் இருக்கும். இந்த வயசுக்குள்ள இதை பண்ணிடணுமே, இதுக்குள்ள நம்ம இதை பண்ணிடணும் அப்படின்ட்டு அப்படி ஒரு பயம் இருக்குதா? அப்படியெல்லாம் இல்ல, நம்ம நினைச்சதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ அவ்வளவுதான். எங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது மட்டும்தான் எனக்கு ஒரு பயம்னா அது ஒண்ணுதான். எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்ல ஆளுக்கு 20 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிடணும். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அவங்க சந்தோஷமா இருக்கிறத வச்சு அவங்க சாப்பிட்டுப்பாங்க, இருந்துப்பாங்க இருக்கிற காலம் வரைக்கும். வீடு கட்டி கொடுத்தாச்சு. சோ அவங்க வீடு இருக்கு. தம்பி 2 பேர் இருக்காங்க, அவங்களும் ஊர்ல இருக்காங்க, அவங்களுக்கும் வீடு இருக்காங்க, எல்லாம் பக்கத்துலதான் இருக்காங்க. சோ எனக்கு வந்தது அவங்க அக்கௌண்ட்ல ஆளுக்கு 20 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் போட்டு வச்சிடணும். அதுதான் நான் பெரிய கடமையா பாக்குறேன். வீடு கட்டி கொடுத்தேன், நகை வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்க என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதை தாண்டி இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நான் ரொம்ப என்னோட பெரிய தவிப்பா இருக்கு. ஏன்னா நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படிலாம் இல்ல, உண்மைதான். நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஹாப்பியா தான் இருக்கேன். ஏன்னா என்ன இருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு என்ன நடந்தாலும் இப்பவே நான் இறந்தா கூட ரொம்ப ஹாப்பியா செத்து போயிடுவேன். ஏன் தெரியுமா, நான் நினைச்சதான் சாப்பிட்டுருக்கேன், நினைச்ச ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், நினைச்ச மாதிரிதான் நடந்திருக்கு. எல்லாமே எனக்கு பிடிக்காம நான் ஒரு விஷயத்த பண்ணதே இல்லை, பிடிக்காம எதையுமே நான் பண்ணதில்லை. ஸோ ஹாப்பியா இருக்கேன். ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக அம்மா அப்பாவுக்கு செட்டில் பண்ணாம போறமேன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வருத்தப்படுவேன். மற்றபடி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே. இப்போ அம்மா அப்பா வந்து சாட்டிஸ்ஃபைடா? இப்போ வந்து ஜீவா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாரா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அம்மா அப்பாவுக்கு சாட்டிஸ்ஃபைடா? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க மொபைல் பாக்குறதோ இல்ல படம் போய், எங்க ஊர் வந்து ரொம்ப வில்லேஜ், அம்மையார்பட்டி, சிவகாசிக்கு பக்கத்துல இருந்து அம்மையார்பட்டின்ற ஒரு ஊரு. சோ அவங்க போய் தியேட்டர்ல போய் படம் பாக்குறதோ இல்ல மொபைல் வச்சு அதெல்லாம் கிடையாது. இன்னொருத்தவங்க யாரும் சொல்லும் போது என் மவதான் ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு எங்க காட்டுங்களேன் அந்த போனை கொண்டு வந்து காமிக்கும் போது போன்ல பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான்.
அந்த ஒரு விஷயம்தான். அப்ப நான் ஊருக்கு போகும்போது எங்க ஊர்ல இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து வருவாங்க. அப்பதான் எங்க அம்மா ஐயோ அப்படியா என் மவளா ஐயோ அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. அப்பாவுக்கு தெரியும், ஏன்னா அப்பா வெளியில 4 பேரை பாக்குறாங்க போறாங்க வராங்க. அப்பா கிட்ட சொல்லுவாங்களாம், அப்பால எனக்கு போன் பண்ணி இப்படி சொன்னாங்க அந்த போனேன் தெருவுல. அப்படியா, ஆமாப்பா பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னா, சரி சரி நல்லா பண்ணுன்னு நான் சாமி கிட்ட போய் கூப்பிடுறேன், வேண்டிக்கிறேன், என் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நல்லா பண்ணு சாமி அப்படிம்பாரு. நான் ஊருக்கு போனா கூட எங்க ஊர்ல எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் பக்கத்துல கோயில் இருக்கும். போனோடனே கூட்டிட்டு போனோடனே கோயில்ல தான் வச்சு சாமி கும்பிட்டு, ஊருக்கு போகும்போதும் கோயில வழிவத்தி அனுப்புவாரு. ஓகே. ஸோ உங்களோட நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய உங்களுடைய கஷ்டங்களை வந்து கேட்டிருக்கலாம், எல்லாமே ஓகே. இப்போ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாசிட்டிவ், அதாவது சின்ன வயசுல நடந்த சில அனுபவங்கள் பத்தி கேட்க போறேன். ஓகேவா? ஸ்கூல் டைம் அப்படின்னு சொன்னால உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அப்படியே லைஃப்ல ஒண்ணு கிடையாது, கம்மியா தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்னங்க எப்படி கேட்டீங்க? நான் அவ்வளவா படிக்கல, ரொம்ப எழுத படிக்கலாம் தெரியாது. இந்த ஊர்ல வந்துதான் ஓரளவுக்கு படிக்க தெரியும், எதுவுமே ரொம்ப எழுத வரல. இந்த ஊர்ல வந்து கத்துக்கிட்டதுதான். பட் அந்த ஸ்கூல் மெமரி அந்த மாதிரி அதெல்லாம் நான் வந்து ஒரு 13 வயசு வரைக்கும் நடந்த மெமரிஸ் எல்லாம் நான் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறேன். அது வேண்டாம். அப்படியா? சரி, ஓகே. சோ உங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுல இந்த பப்பி லவ் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா? பப்பி லவ்னா யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? யாராவது உங்களுக்கு சின்ன வயசுல எப்படிங்க லவ்னு தெரியும்? என்னங்க சொல்றீங்க? 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது இப்பெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவ்வளவு படிக்கலையே, அதனால எனக்கு தெரியாது. லவ் இருந்திருக்கு, ஆனா அந்த லவ் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப அழகானதுங்க, காதல்னாலே ரொம்ப அழகான காதல். சரி, சொல்லுங்க. ஏன் அதை பத்தி சொல்லணும்? அவங்களோட காதல் அவங்களுக்கு ரகசியமானது, ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அந்த காதல் அழகா இருக்கும். ஓகே, சொல்ல மாட்டீங்க, ரைட்டு. ஓகே. சோ உங்களுக்கு வந்து சின்ன வயசுல அம்மா அப்பா வாங்கி கொடுத்த பொருள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எங்க அம்மா ஒரு வாத்து, 2 வாத்து இப்படி இருக்கும், இப்படி ஒரு வாத்து இப்படி ஒரு வாத்து இருக்கும், ஒரு பொம்மை பிளாஸ்டிக்ல. அதோட விலை அப்ப 5 ரூபாய் 10 ரூபான்னு நினைக்கிறேன். அது எங்க சித்தி வீட்டுல இருந்தது. ஆனா எனக்கு அது வேணும்னு கேட்டேன். எங்க அம்மால அது வேணுமா, எங்க கிடைக்கும்னு தெரியல. ஆனா எங்க அம்மா வந்து அப்போ நான் கேட்டேன், நான் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு போகும்போது எங்க அம்மா எனக்காக வாங்கி வச்சிருந்தாங்க. எங்க அம்மா வாங்கி வச்சிருந்தாங்க, அதை எடுத்து வந்து என் வீட்டுல வச்சிருக்கேன். இன்னும் என்கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை படத்துல வந்து பாத்தீங்கன்னா சினு ராமசாமி சாருடைய படைப்பு வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அவர்கிட்ட கேட்டீங்களா, சார் எதுக்கு சார் இந்த திருநங்கைகளுக்கு பிளஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு நீங்க வச்சிருக்கீங்க, என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல ஒரு ஆசையில கேட்டிருக்கீங்களா? எனக்காக தான் வச்சிருப்பாரு. உங்களுக்காக தான்? எனக்காக தான். எங்க அண்ணன் எங்க அண்ணன் அவரு எனக்காக தான் பண்ணுவாரு. அவர் அதாவது அவர் படைப்பு எழுதினாரு, அதுல நான் அவரோட முதல் சாய்ஸ் நானா தான் இருப்பேன். இன்னைக்குமே நீ எத்தனை படம் அவர் பண்ணாலும் அதுல அவரோட முதல் சாய்ஸ் நானா தான் இருப்பேன் எல்லாமே. ஆமா, எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, கடவுள் வந்து ஒரு சில மனித ரூபத்துல வந்து ஒரு தடவை காட்சி கொடுப்பாருப்பாங்க இல்லையா, எனக்கு அவர் மூலமா தான் கடவுள் காட்சி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நான் இப்படி உட்காந்துருக்கேன், இந்த இடத்துல பேசுறேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் என் லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயமுமே அவர் மூலமா கிடைச்சதுதான். அந்த தர்மதுரை அப்படின்ற ஒரு படம் எனக்கு அவர் கொடுக்கலன்னா இன்னைக்கு எதுவுமே சாத்தியம் வந்திருக்கும், லேட்டா வந்திருக்கும். பட் என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கும் தெரியாது. ஆனா அவர் கொடுத்ததுதான் இன்னி வரைக்கும் நான் வந்து வாழ்ற வாழ்க்கை. ஸோ எது நடந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், எந்த படம் கமிட் ஆனாலும் சொல்லுவேன் அவர்கிட்ட. சொல்லும் போது அவர் அதுக்கான சரி இப்படி பண்ண வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படிம்பாரு. சில விஷயம் சொல்லும் போது எந்த விஷயமும் தெரியாம பண்ணாத, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, 2-3 தடவை டைலாக்ஸை பாடி மனசுல ஃபுல்லா இது பண்ணிக்கும், அதுக்கப்புறம் போய் பண்ணு, நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில கூட பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இது பண்ணாரு. அப்புறம் ஒரு புத்தகம் எழுதினாரு, மாசி வீதியின் சந்தைகள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதுல 32வது பக்கத்துல என்னைய பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, 3 பக்கத்துக்கு எழுதியிருப்பாரு. அப்படியா? ஆமா, என்னைய பத்தி கடைசியில அந்த கீழே அன்பு தோழி ஜீவாவுக்கு அப்படின்னு போட்டிருப்பாரு, சகோதரி ஜீவாவுக்கு போட்டிருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஏன்னா ஒரு புத்தகத்துல நான் இடம் பிடிச்சிருக்கேன் அவர்கிட்ட, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கு நிறைய விஷயம் எனக்காக யோசிக்கிற ஒரு ஜீவன் அவர். என்ன சொல்றது, எனக்கு அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. சோ இதை தாண்டி நீங்க கொஞ்சம் விஜய் சேதுபதி அவர்களோட கூட கொஞ்சம் கனெக்டா இருக்கனால நான் கேட்கிறேன். விஜய் சேதுபதி அண்ணா கூட கொஞ்சம் கனெக்டா இருக்கனால நான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். பிக் பாஸ் வந்து அடுத்து வந்து அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு, எல்லாருமே அதாவது மக்கள் செல்வன் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டு இருக்காங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட இருந்து?
நான் இது வரைக்கும் அவரை கேரிங்கான ஒரு பர்சனா தான் பார்த்திருக்கேன். ம். நான் பிக் பாஸ்னாலே கொஞ்சம் கமல் சார் அவர் எப்படி பண்ணுவாரு நமக்கு தெரியும். ம். ஸோ அண்ணாவோட ஸ்டைல தான் அவரோட ஓன் ஸ்டைல தான் பண்ணுவாரு. ஸோ அதையும் நான் பார்க்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். பர்சனலா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? ஏன்னா இப்ப நான் ஒன்ஸ் மீட் பண்ணதுக்கே நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காரு அவரு. சோ அந்த மாதிரி இப்ப நீங்க ரெகுலரா பேசுறாள்னா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் அதான் சொல்லுவாரு. படம் இப்போ நான் ஒரு படம் பண்ணினேன். ஒரு ஷார்ட் பிலிம் அவர் பார்த்திருக்காரு. ம். பார்த்துட்டு ஒரு தடவை நாங்க மீட் பண்ணும்போது ஆஃபீஸ்ல காஃபி டீ மீட் பண்ணோம். அப்ப சொன்னாரு, பிராக்டிஸ் நிறைய தேவைப்படுது, நல்லா பண்ற, ஐ லுக் எல்லாம் கரெக்டா பண்ணு அப்படின்னாரு. ஓகே. நானு டைலாக் யாரு எழுதுறாங்கன்னு கேளு, டைரக்டரே எழுதுனாங்கன்னா அவங்க கிட்டயும் இந்த கதாபாத்திரம் என்னென்ன பண்ணும், இந்த கதாபாத்திரத்தோட தன்மை என்ன கேட்டு வாங்கு. இல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி டைலாக்ஸ கேட்டு வாங்கி நீ கண்ணாடி முன்னாடி நின்னு படிச்சு பாரு, பிராக்டிஸ் பண்ணி பாரு, யதார்த்தமா பண்ணு, கண்ணு வந்து லிங்க் ஆகாம பண்ணு, இதெல்லாம் சொன்னாங்க. ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்துட்டு இதுல நல்லா பண்ணிருக்கு, ஆனா சில விஷயம் அப்படி இருக்குது, இன்னும் நல்லா பண்ணு, ஸ்பாட்ல வாங்கி ஸ்பாட்ல பண்றது நல்லா தான் இருக்கும், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்லா உள்ள ஆழமா திங்க் பண்ணணும்னா ஒரு 10-15 தடவை படி அப்படின்னு சொன்னாங்க. எழுத பழகு அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் எழுத பழகிருக்கேன் ஓரளவுக்கு. இப்ப எழுதுறேன் நான். அண்ணா சொன்னாங்க. அப்புறமா வந்துட்டு அவர் நடிச்ச படம் எல்லாம் எனக்கு சொல்லுவாரு, இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேன். இந்த தெலுங்குல படம் அப்பாவா பண்ணாருல ஹீரோயினுக்கு, அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். அவர் எனக்கு காமிச்சாரு. கிருத்தி செட்டியோட அப்பா. ஆமா, படம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அவர் ஆபீஸ்ல இருக்கும்போது அதை போட்டு காமிச்சாரு. பாத்தியா நான் அப்பாவா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திருக்கேன். எல்லாருக்கும் அப்புறமா தான் தெரியும், ஒரு 6 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். அது ரொம்ப எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வித்தியாசமா பண்ணு, ஒரே மாதிரி பண்ணாத. அப்பதான் நான் யூடியூப் பண்றேன்னு சொன்னோன்னே, யூடியூப்ல நிறைய வித்தியாசமா பண்ணலாமே, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்புறமா தான் நான் நர்ஸு, டீச்சர்ஸ், அக்கா, அம்மான்னு எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்பெஷல் சைல்டு கண்டென்ட் கூட ஒண்ணு பண்ணியிருந்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாங்க. நிறைய விஷயம் இந்த மாதிரி. அந்த நிறையன்றதுன்னு எனக்கு நீங்க நிறைய படங்கள் இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். இன்னும் என்னென்ன படங்கள்லாம் லைன் அப்ல இருக்குது உங்களுக்கு? வர்றதுக்கு ஒரு 8 படம் இருக்கு. புதுசா ஒரு 3 படம் சைன் பண்ணிருக்கேன். நவம்பர்ல ஒரு படம் வரும், டிசம்பர்ல 1 வரும். சோ அப்படி வரிசையா வரும். KPY பாலா வந்து நடிக்கக்கூடிய படத்துல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே ஹீரோ நடிக்கிறாரு அவரு? ஆமா நடிக்கிறாங்க. ரணம் படத்துடைய இயக்குனர் என் நண்பன் ஷெரீப், அவதான் இயக்குனர். சோ பாலா பண்றாங்க. சோ படத்தோட மத்த அறிவிப்பெல்லாம் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கே வந்து என்ன சொல்ல போறாங்க தெரியல, அப்படிலாம் இல்ல. இல்லைங்க, என் நண்பன் ஷெரீப், பாலா அவங்க எல்லாம் வந்து பண்றது ஆல்ரெடி வந்துருச்சு நியூஸ், சோஷியல் மீடியா. சோ இன்னும் அதிகபூர்வமா அவங்க வந்து சொல்லுவாங்க. சோ தேங்க்யூ சோ மச். சோ நிறைய படங்கள் பண்ணி எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க. சோ உங்களுக்கான மரியாதை, அதாவது ஜீவா ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா அது ஜீவாக்கான மரியாதையா மட்டும் இருக்க போறது இல்ல, நிறைய திருநங்கைகளுக்கான மரியாதையாவும் உயர்ந்துகிட்டு வருது அப்படிதான் சொல்லணும். நிறைய பேரை உயர்த்துங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி இந்த இன்டர்வியூ என்ன கூப்பிட்டதுக்கு. இந்த நேரத்துல அதுவும் கோழிப்பண்ணைச்செல்வத்துறை போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் கோழிப்பண்ணைச்செல்வத்துறை பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். நன்றி, வணக்கம். வேலை நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிடலாமா? இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ அடுத்தும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.